ஜல்லிக்கட்டு நடத்தக் கோரி கடந்த ஒரு வார காலமாக அமைதியாக நடைபெற்ற போராட்டம் இன்று சென்னை உள்ளிட்ட தமிழகமெங்கும் வன்முறையாக மாறிவிட்டது. இதற்கு முக்கிய காரணம் காவல்துறையினரின் திடீர் நடவடிக்கை. மெரினா கடற்கரை சாலைக்கு வரும் அனைத்து பகுதிகளும் அடைக்கப்பட்டன. இதனை அடுத்து தடியடி நடத்தியும் கண்ணீர் குண்டுகளை வீசியும் போராட்டக்காரர்களை கலைத்தனர். இந்நிலையில் விவேகானந்தர் இல்லத்திற்கு பின்புறம் இருந்த ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்திற்கு மர்ம நபர்கள் சிலர் தீ வைத்தனர். இதில் தீ காவல் நிலையத்திற்குள் மளமளவென பரவியது. 30க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. கண்ணாடியை உடைத்து கொண்டு சென்ற தீயணைப்பு வீரர்கள் காவல் நிலையத்திற்குள் இருந்த 2 பெண் காவலர்களை மீட்டனர். இதனால் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அமைதியாக நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் சில தேவையில்லாத விஷமிகளால் வன்முறையாக மாறியுள்ளது. சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.